எல்லாம் தேடுறது? யாம்டி இங்க பாட்டி கூப்பிட்டாங்களேன்னு சொல்லி வந்தேன். அதுக்குள்ளேயே அதுக்காலேயே தேடி இருப்பா. அங்க இல்லன்னோனியா எங்க இருந்து ஏது இருந்து 10,000 கேள்வி கேப்பா. ஆமா, இங்க இருக்க ரூமுக்கு தேடி வரைக்கும் இவ்வளவு வலிக்கு இந்த வயசுலயே. என்ன பிரச்சனை? சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு தான் வந்தேன். ஏன்டி, என்ன விஷயம் கேட்க போறா? ராணுவ ரகசியமா கேட்க போறா? ஆமா, உன் பேர்ல எவ்வளவு சொத்து இருக்குன்னு கேட்க போறேன். ராணுவ ரகசியத்தை விட அது பெரிய ரகசியம்ல, அதான். ஆசை தோசை அப்பள வடை. என் சொத்தெல்லாம் எழுதி வாங்கி நான் ரோட்ல விடலான்னு பிளான் பண்றேன், அதானே? இங்க பாருடி, யாருக்கு சொத்தை எழுதி கொடுத்தாலும் கொடுப்பேன், உனக்கு எழுதி தர மாட்டேன். ஆமா. சரி மேடம், எந்த வீட்டு மகாராணி? எந்த அரண்மனையில இருக்கீங்க இப்போ? நடுரோட்ல விடுறாங்களா? நடுரோட்ல. பாட்டி, இப்ப இருக்கிறதே என் வீட்டுலதான். நீ அட கடவுளே, பாத்தியாட்டி உங்க அவளை பேசுற பேச்ச? ஏன்டி பாட்டிய பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? இல்ல என்ன உனக்கு? பெரியவங்க இப்படிதான் பேசுவாங்களா? அவங்க மட்டும் என்ன சொன்னாங்க? சொத்து எழுதி வாங்குறேன்னு சொல்லி. அப்பா மட்டும் நீ எதுவுமே கேள்வி கேட்கவே இல்ல. ஐயோ கடவுளே, என்ன விஷயத்துக்கு வந்த அதை சொல்லி. அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க 3 பேருமா சேர்ந்து. ஷோ, அத மறந்துட்டேன் பாரு. அம்மா, நாங்கெல்லாம் பீச்சுக்கு போறோம், நீ வரையே இல்லையா? பீச்சுக்கா? என்ன திடீர்னு? ஒன்னும் இல்ல, ரோஷன் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டுதான் ரகு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். ஆனா அவன் மறந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே அவன் ஒரே அழுகையோ அழுக. அதான் முத்துமாரி கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. நாங்கெல்லாம் போறோம், நீங்க வரீங்களா எப்படி? பாட்டி, நீ வரியா? நானா வரலடி. ஏற்கனவே காலு முட்டில நல்ல வலியோ வலி பத்துக்கோ. என்னால நடக்கவே முடியல. அந்த மணல்ல என்னால நடக்க முடியாது. நீங்க சின்ன சிறுசுங்க அங்கன எங்கனையும் ஓடி ஆடுவீங்க. அங்கன நான் உட்காந்துக்கிட்டு கிடக்குறதுக்கு வீட்டிலேயே கடந்துக்கிறேன். ஒருத்தி இருக்காரு, இவ்வளவு வேணா கூட்டிக்கிட்டு போ. ஏன், எனக்கு மட்டும் என்ன காலு கையெல்லாம் வலி இருக்காதா என்ன? போறதா போ, சும்மா இதையும் அதையும் பேசிக்கிட்டு இருக்காரு. வருமோல எனக்கு ஒரு மாதிரி வருது பத்துக்கோ. நான் கொஞ்ச நேரம் படுத்து இருந்து வரேன், சரியா? நீங்க போறதா போங்க. என் மோவங்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க, நான் மேல படுத்து இருக்கேன். சரிங்க. சரி, நீங்க 2 பேரும் வரீங்களா இல்லையா? நானும் வரலடி, வீட்டுல ஏற்கனவே வேலை கிடக்கு. இதெல்லாம் போட்டுட்டு அங்கன இருக்க முடியாது. நீ வேணா பாட்டிய வேணா கூட்டிட்டு போ. பாட்டியவா? ஏன்டி? என்ன கூட்டிட்டு போயான்னு உனக்கு ஏன் 10 ஊருக்கு இழுக்கிற இல்லவ மாதிரி? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்ல கேட்க எப்படி தெரியுதுன்னு சொல்றேன். யார் இஸ்மா? பாட்டியும் கூட்டிட்டு போனா என்ன உனக்கு? அது இல்லம்மா, அது நீ வந்தா பரவாயில்ல. நானு அனு அப்புறம் முத்துமாரி பிரியாலாம் போறோம், அதான் யோசிக்கிறேன். அனுவும் போவா செய்யறா? ஏற்கனவே அவனுங்க கிட்ட காசை வாங்கிட்டு வேலையை முடிக்கன்னு சொல்லிட்டு முடிக்கவே இல்ல. நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவனுங்களும் என் மேல கோவமாத்தான் இருக்கானுங்க. இவளுக்கு கூடிய போயிட்டு அங்கன எதையாச்சும் வாங்கி திம்பாளுங்க எப்படியும். அதுல அந்த மருந்து கலக்கி குடுத்துற வேண்டியதுதான். ஆமா, அங்கனா நம்ம மேல சந்தேகம் வராது. வெளியே இருக்கிற பொருளை வாங்கி தின்னி வயித்தால போயிட்டுன்னு சொல்லிடலாம். இதுதான் சரியான ஐடியா. என்ன ஐடியா பாட்டி? என்னம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க தனியா திரும்பி? அது நான் என்னடி ஐடியான்னு சொன்னேன். நீங்க தான் என்ன தனியா கூட்டிகிட்டு போயிட்டு இன்னைக்கு என் மண்டையை உடைச்ச மாதிரி என்ன கொல்லணும்னு நினைக்கீங்க, குடும்பமா சேர்ந்து, அப்படிதானே? என்னமா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ குழந்தை முன்னாடி நின்னு? அந்த பிள்ளை அப்படி என்னைக்காச்சும் நான் நினைக்குமா என்ன? அவன் நினைப்பாடி, அவன் நினைப்பா. அவ எப்படியாப்பட்ட ஆளு? உனக்கு போக விருப்பமா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. நீ வரப்பறியா இல்லையா? நான் போகல, அப்ப நான் போறேன். இது என்னமா கணக்கு? சுடி, போறவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க. ஒரு வயசானவ பெரியவ கூட துணைக்கு இருக்க வேண்டாமா? நீயும் போலன்ட்ட, உன் மாமியாரும் போலன்ட்டா, அப்ப நான் போறேன்டி. என்னடி கூழ் கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கவ? அட, எனக்கு இது தெரியாம பேச்சு பெருமா. கரெக்ட், 2 பிள்ளை தச்சு பொண்ணு, அதுவும் இல்லாம குழந்தை வர போறா. இவங்களை நம்பி எப்படி அனுப்ப? சரிம்மா, அப்ப நீயே கூட்டிட்டு வந்துரு. சரி, நானும் கிளம்பிட்டேன். ரேஸ்மா, கிளம்புமா? இரு பாட்டி, அனு ரூம்ல இருக்கா, நான் போய் கூட்டிட்டு வரேன். மகாராணி இங்க இருந்து கூப்பிட்ட வர மாட்டாங்களோ? ரூமுக்கு போயிட்டு கூப்பிட்டாதான் காது கேக்குமா? மகாராணி ரொம்ப தான் தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்களா வீட்டுல? எம்மா, என்னடி? இங்க பாருமா, உன் அம்மா எல்லாம் ஒண்ணும் வர தேவையில்ல. நாங்களே போயிட்டு வரோம். நாங்களே போயிட்டு வந்தா நிம்மதியாவும் போயிட்டு வருவோம், சேஃப்டியாவும் போயிட்டு வருவோம். உன் அம்மா வந்தாதான் எங்களுக்கு பாதுகாப்பே இல்ல. பாதுகாப்புன்ற பேர்ல எதையாச்சும் உன்னை யாடா கொடுத்துக்குன்னு இழுத்து விடும். தேவையே இல்ல உன் அம்மா. ஆமா, சொல்லிட்டேன். அமைதியா உன் அம்மா வீட்லயே இருக்க சொல்லு, நாங்களே போயிட்டு வந்துக்கிறோம். பாத்தியாடி, இவ என்ன பேச்சு பேசுறான்னு சொல்லி என்ன பார்த்து, இவளுக்கு சின்ன வயசுல பேச்சு வரலன்னு சொல்லிட்டு யாராவது கோவில் இல்ல, இறங்காத கோவில் இல்ல, என்ன வேண்டுதல் வச்சிருப்பேன். இப்ப என்னைய பார்த்து எப்படி பேசுறா பாரு, நாக்கு மேல பல்ல போட்டுல பேசுறா. ஐயோ கடவுளே. சரி விடுமா, சின்ன பொண்ணு. ரேஸ்மா, பாட்டி வராங்க, நீ கூட்டிட்டு போ, சரியா? அம்மா, கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போ ரேஷ்மா. சரி, வர சொல்லு. இன்னொன்னு, அங்க ஏறாபுரமா எதையும் பேசக்கூடாது. அணு கிட்ட எல்லாம் தேவையில்லாம. வந்தோமா, பீச்ல குளிச்சோமா, இல்ல வேடிக்கை பார்த்தோமா, அதோட வந்துடணும். எங்க கிட்ட வேற ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அங்கேயும் உன் அம்மா விட்டுட்டு வந்துடும், பாத்துக்கோ. அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க, நீங்க கூட்டிட்டு மட்டும் போங்க. சரி. ஏமா, அந்த பிள்ளைங்க கிட்ட இங்க பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஆமா, தேவையில்லாம எந்த விவரமும் கேட்டுக்கிட்டே இருக்காம அமைதியா போனோமா, அமைதியா வந்தமான்னு இருக்கணும். சும்மானா அந்த பிள்ளைங்களை போட்டு நொய்னு எதையும் சொல்லிக்கிட்டு இருக்காத. புல்லு என்ன இங்க புல்லு போட்டா நான் உன்னை காப்பாத்துவேன். யாராச்சும் அதெல்லாம் சொன்னா அங்கன்னா உன்னை இறக்கி விட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான், பார்த்து சுதானமா இருந்து வா.
அதெல்லாம் நான் பார்த்து சூதானமா தான் இருப்பேன். போடி இவளே. சரி ரேஷ்மா, கிளம்பி எல்லாரும் போங்க. சரியா? கிளம்பும் போது சொல்லி நான் வரேன். அது காலையில கொஞ்சம் வேலை இருக்கிறதுக்கும் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஏன்டி இப்படி பக்கத்துல வந்து கத்துறா? இங்க பாரு பாட்டி, அங்க வந்து ஏதாச்சும் ஏட கூடமா பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, கடல்ல பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுட்டு வந்துருவேன். சரி சரி, சூதானமா இருந்துக்கணும் எங்க கிட்ட எல்லாம், புரிஞ்சுதா? சரிடி, இப்படி பேய் மாதிரி வந்து கத்தாத. பயமா இருக்குல்ல? பகல்ல இவ்வளவு பயமா இருக்கு. உன் கூட எல்லாம் எப்படிதான் உன் புருஷன் வாழ்ந்தானோ தெரிய மாட்டேங்குது. உன் கூடயே ஏன் தாத்தா வாழும் போது எனக்கு என்ன குறைச்சலி? அமைதியா ஓடிட்டு சொல்லிட்டேன். அவனை பத்தி பேசாதன்னு சொன்னல, நீ பேசிக்கிட்டே இருக்க. வா, உன்னை கூட்டிட்டு போய் கண்டிப்பா கடல்ல முக்கி சாகடிக்கல நான் மட்டும் பாருடி கிளவியே. அடி போடி இவள, உன்ன மாதிரி எத்தனை பேரும் நான் பார்த்தவன். ஆமா, வந்துட்டா. கிளம்பி வர 2 பேருக்கு இவ்வளவு நேரமா? ஆல்ரெடி கிளம்பி தானே இருந்தீங்க, அப்புறம் என்ன? நான் இல்ல ரேஷ்மா, அனுதான். அனு அவங்கதான் சீமையில இல்லாத மகாராணியாச்சே, அப்ப நேரமாக தான் செய்யும். இன்னும் தலையில தான் தூக்கி வச்சுக்கணும் மகாராணிய. பாட்டி சத்தியமா சொல்றேன், உன்னை கடல்ல கொண்டு போய் தள்ளி விட்டு கொன்னுட்டு வந்துடும் பத்துக்கோ. அமைதியா இருன்னா அமைதியா இரு, வாயை மூடிக்கிட்டு. எவ்வளவு பத்தி சொல்றது, பேசாதன்னு சொல்லிட்டு சும்மா இதே மாதிரிதான் பேசிக்கிட்டு இருப்பியா? தயவு செஞ்சு நீ வரவே தேவையில்ல. நாங்களாச்சும் நிம்மதியா போயிட்டு வரோம், இங்கே இருந்துக்கோ பாட்டி. நீ எம்மா வாயே திறக்கலாமா? போதுமா? அக்கா, அனு அவங்க சொன்னதெல்லாம் கண்டுக்காத. அவங்க என்ன இன்னைக்கு நேத்தா பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்கிறது தானே. அவங்க சொல்றதெல்லாம் நான் காதுலயே வாங்கிக்கல. அது இல்லக்கா, ரகுக்கு போன் பண்ண, அவங்க எடுக்கவே இல்ல. அதான் நேரம் ஆயிட்டு, மத்தபடி எதுவும் இல்ல. சார் அவ்வளவு பிஸியா இருக்காரா என்ன இன்னைக்கு? தெரியலக்கா, நானும் போன் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ரொம்ப நேரமா, ஆனா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏனோ ரகு இல்லாம ஃபீல் பண்றீங்களா? அப்படிலாம் இல்ல, வாய் மட்டும் தான் சொல்லுது அப்படி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தெரியலையே மூஞ்ச பார்த்தா. அவங்களுடைய காதல் கணவர்ல மிஸ் பண்ண மாட்டாங்களா என்ன? என்னன்னு அக்கா நீங்களுமா? உண்மையதானே சொல்றானு. உன்னுடைய காதல் புருஷன் நீ இல்லாம அவன் இருக்க மாட்டான், அவன் இல்லாம நீ இருக்க மாட்ட, அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஏங்க பொறுமையா வந்தா என்ன? பொறுமையா வரதா? துர்கானே ஒரு குட்டி வாண்டி போனை தூக்கிட்டு ஓடி வந்துட்டான். ஏன் போன் தான் அது? ரோஷன் அத்தை கிட்ட கொடு. அனு போன் தான், எனக்கு தெரியும். அது போன் ட்ரிங் ட்ரிங் பண்ணுச்சு, அத எடுத்து வந்தானோ. இந்தா. அச்சோ என் குட்டி அழகுடி, நீங்க தங்குண்டி. டேய் என்னவா அனு அனுன்னு பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் அனு அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு. அத்தன்னு சொல்லிருக்கல. காதல் வெளியிலயோ மொட்டை மண்டியில கொட்டி விட்டுருவோம் பத்துக்கோ. ஆமா, மூஞ்ச பாரு மூஞ்ச. அனு 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 என்ன உன் தங்கச்சியா? இல்ல, என்னோட கிரஷ். என்னது கிரஷா? இந்த வயசுலயே உனக்கு கிரஷ் எல்லாம் கேக்குது? மொட்டை பயல. உன் மாமனுக்கும் வேற வேலை இல்ல, உனக்கும் வேற வேலை இல்ல. 2 பேரும் அனு அனுன்னு அனு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அது முத்துமாரி மாமா கிட்ட கொடுத்தா அவங்க எடுத்துட்டு வர மாட்டாங்களா? கீழே போட்டா போன் விழுந்துரும் தானே? நல்லா பேசு. இப்படிதான் அம்மாவை கூட கூட எதிர்த்து பேசணும். என்ன ஒரு துளி மரியாதையும் இல்ல, பயமும் இல்ல மனசுல. குட்டி வாண்டே, அனு வந்ததுல இருந்து உனக்கு கெடுத்து வச்சிருக்கான். உன் மாமனே ஆல்ரெடி கெடுத்துதான் வச்சிருக்கான். இதுல இவ வர சேர்ந்து செல்லம் கொடுத்து உன்னை குட்டி சிவராக்கி வச்சிருக்காங்க. பாத்துக்கிட்டே இரு, கடைசியில உன்னை ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்க்க போறேன். நானே அனு மாமா 3 பேரும் சேர்ந்து உன்னை ஹாஸ்டல் சேர்த்துருவோம். சேர்ப்பீங்க. உன் மாமா வரட்டும், அவனுக்கு இருக்கு. இவ்வளவு நேரம் உன் மாமா பேட் தான்டா சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப மட்டும் உன் மாமா நல்லவன் ஆயிட்டானா? ஆமா, மாமா பேட். என்னமா மாமா கிட்ட பேச மாட்டேன், முத்துமாரி மாமா குட். எப்படி ஐஸ் வைக்கிறான் பாத்தீங்களா உங்களுக்கு அவன்? ஃப்ராடு, இவனை நம்பாதீங்க. எவ்வளவு அழகா பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க வேற ஏன் குழந்தைய பத்தி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஆமா, அம்மாவும் ரகு மாமாவும் 2 பேரும் சிஸ்டர் பிரதர், அதான் ஒரே மாதிரி இருக்காங்க. பேட். யாரு இவனா? குழந்தை எப்படி கரெக்டா சொல்றான் பாத்தீங்களா? நாங்க 2 பேரும் அக்கா தங்கபியா, அதனாலதான் ஒரே மாதிரி இருக்குமா. நாங்க 2 பேரும் கெட்டவனுங்களாம். எப்படி சொல்றான் பாருங்க இவன. கத்தாதரா. அதுக்கப்புறம் உன் பாட்டி வந்து அதுக்கும் நான் தான் வாங்கி கட்டிக்கணும். ஆமா, யார் போன் பண்ணா? போனை கொடுங்க. அச்சச்சோ, குட்டி பக்கம் யார் போன் பண்ணா தெரியலையே. நான் போன் பண்ணி கேட்டு சொல்வானோ? ட்ரிங் ட்ரிங் பண்ணுவா. நீ ஒரு ட்ரிங்கும் பண்ண தேவல்ல, அவகிட்ட கொடு. ட்ரிங் பண்ணுவார். ட்ரிங் நல்லா பண்ணுவார் இவரு. அனு, நான் ட்ரிங் பண்ணுவா. நீங்க ட்ரிங்லாம் பண்ண வேண்டாம், போனை கொடுங்க. யார் போன் பண்ணான்னு பாப்போம். ரகு தான் போன் பண்ணானோ, அட்டெண்ட் பண்றதுக்குள்ள இவன் புடிங்கிட்டு வந்துட்டான். ரகுவா? ரோஷன் போனை கொடு. ரோஷன் என்கிட்ட போனை கொடு. ஏய்,
போன் அவகிட்ட கொடு. எதுக்கு இப்ப அவகிட்ட இருந்து கொடுங்கண்ணே? பிரியா போனை கொடுங்க. கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்க சரிங்களா? போன் எல்லாம் தர முடியாது. பிரியா எதுக்கோ பிளான் பண்ணிட்ட அப்படிதானே? போனை கொடுங்க. போன் எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லியாச்சுல, தர முடியாதுன்னா தர முடியாதுதான். என்ன பிளான் பிரியா? வேற என்ன பிளானு? ரகுவா வம்பு இருக்கிறதா? முத்து மாறி, நீங்க முத்து மாறினாலும் வேலைக்காவது, முத்து இல்லாத மாறினாலும் வேலைக்காவது. இப்ப போன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுவேன். அவன் பேசும்போது நீங்க எந்த வார்த்தையும் பேசக்கூடாது சரியா? ஐயோ வேண்டாம், அவரு நான் தான் போன் பண்றேன்னு ஏதாச்சும் சொல்லிடுவாரு. அந்த ஏதாச்சும் தான் நாங்க பாக்கணும்னு நினைக்கிறோம். ஐயோ வேண்டாம் பிரியா, சொல்ற கேளுங்க. போனை கொடுங்க. சாச்சா தரவே முடியாது. நீ பண்ணு பிரியா. ரேஷ்மாக்கா ஏன் அவளை போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? விடுங்க. சும்மா ஃபன்னுக்கு தான் ப்ரோ, இருங்க. நான் சொல்ல மாட்டேன். இப்ப நீங்க அல்லோ சொல்லல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஹலோ ரகு, போன் மியூட்ல இருக்கு, அதனால இங்க பேசுறதெல்லாம் கேட்காது. அமைதியா இருங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். ஏய் லூசி, போன் அவகிட்ட கொடு. இந்த மாதிரி விளையாட்டுலாம் வேண்டாம். பைத்தியமா நீ? அவங்களுடைய பர்சனல் என்னமோ அது அவங்களுக்கு கூடியது. அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விளையாடாத, பைத்திய மாதிரி பண்ணாத. போனை கொடுன்னு சொன்னேன், டென்ஷன் ஆயிடுவேன். ஏங்க நாங்க இப்படிதான் விளையாடிப்போம். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வேணா போங்க. சொன்ன கேட்கவே மாட்டேன் அப்படிதானே? போனை கொடு. அவ்வளவு சீக்கிரத்துல கொடுத்துருவானா? அவன் என்ன என்னென்னலாம் பண்ணிருக்கான். பதிலுக்கு எதுவுமே திருப்பி பண்ணாம எப்படி போவேன்? ஏதாச்சும் பண்ணிட்டு தான் போவேன். வாழுடி நீ, சரியான அதன வாழுடி. சொல்லு பேச்சு கேட்காத அதன வாழு. வாங்க. ஹலோ அனு, போன் பண்ணியாமா? என்னாச்சு? ஹலோ, லைன்ல இருக்கியா? ஓய் பொண்டாட்டி, ஓய் கோவமா இருக்கியா? ஓய் என் செல்லமே, என்னடி? ஓய் தங்க குட்டி, என் பைரமே. ஹலோ. ஐயோ போன் கொடுங்க பிரியா. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். பிரியா போன் கொடுங்க. ஓய் என்னடி கோவமா இருக்கியா? கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். இன்னைக்கு ஓபி பேஷண்ட் நிறைய வந்துட்டாங்கல்ல, அதான்டி. செல்லும்ல என் பட்டுல. ஓய் அனு, ஓய் இப்ப கண்டி நீ பேசலன்னு வச்சுக்கியேன், அதுக்கப்புறம் நான் ஒன்னு கொடுத்துருவேன் பாத்துக்கோ. போன்ல கூட பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான். அச்சோ, நீங்க போனை கொடுங்க. மியூட்ல இருந்து எடுங்க முதல்ல போனை. ரகு, நீங்க எவ்வளவு கத்துனாலும் கேட்காது. அவன் பேசுறது மட்டும் தான் கேட்கும். ஏன்னா போனை மியூட்ல போட்டிருக்கேன். இங்க பேசுறது கேட்காது, அவன் காதுல கேட்காது. முத்து மாவி. ஏய் லூசி, என்ன உங்க பிரச்சனை? உங்களுக்கு கேட்க பிடிக்கலன்னா வெளியே போங்க. சும்மா ஏன்னுகிட்டு. உன் விளையாட்டுக்கு ஒரு அளவு இருக்குடி. அவங்களுடைய பர்சனல்ல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கூடு, போனை கூடு. ஒரு 2 செகண்ட் தானே, அமைதி இருங்க. வேற என்ன பேசுறான்னு கேப்போம். ஓய் செல்லமே, என்னடி கோவமா இருக்கியா? என் தங்கம்ல, என் தங்க குட்டி, என் பொண்டாட்டியே. ஏய் கோவமா இருக்கன்னு நல்லா தெரியுது. சத்தியமா சொல்றேன்டி, போன் அதனாலதான் எடுக்கல. நீ போன் பண்ணும் போது ஒரு ஓபி பேஷண்ட பாத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது உன் காலை எப்படி அட்டன் பண்ண முடியும்? அதனாலதாண்டி எடுக்கல. தங்கமே, லவ் யூ டி, என் குட்டச்சி, என் குட்டச்சி, லவ் யூ. இப்ப கண்டி நீ பேசலன்னு வச்சுக்கேன், லவ் யூ திருப்பி சொல்லல, அதுக்கப்புறம் வேற இங்க இருந்து வருவோம் பாத்துக்கோ. ஐயோ போன் கொடுங்க பிரியா. ஏங்க போன் ஸ்பீக்கர்ல இருக்குங்க. ஸ்பீக்கர்ல இருந்தா என்னங்க? பேசுங்க. ஏங்க ஸ்பீக்கர்ல போட்டதே பிரியா தான். எல்லாரும் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு நேரம். மியூட்ல போட்டுட்டாங்க, போனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஐயோ, அந்த பிரியா அங்கேயா இருக்கா? பிரியா லூசே, வந்தன்னு வச்சுக்கேன் மண்டே உடைச்சிருவண்டி. ஒரு பொண்டாட்டி புருஷன் கிட்ட பேசணும்னு சொல்லி, இல்ல 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 இல்ல, புருஷன் பொண்டாட்டி கிட்ட பேசணும்னு சொல்லி போன் பண்ணா அதை வாங்கி கேக்குறீ. உனக்கு வெக்கமா இல்லையாடி? உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல ஏதோ தரன்னு சொன்னியே ரகு. என்னமா சொல்ல சொன்னியே? நாங்களும் லவ் யூ ரகு. ஏதோ தரன்னு சொன்னியே, எங்களுக்கும் சேர்த்து தரியா? ஆமா ரகு, நானும் லவ் யூ. ரோஷன் நீயும் மாமாக்கு லவ் யூ சொல்லிடு. மாமா ஏதோ தரேன்னு சொன்னான் பாரு. ஷோ, ஏன்டி இப்படி பண்றீங்க? உங்களை வந்தம் வச்சுக்க நேர்ல 2 பேரையும் வெளுத்துருவண்டி. உங்க 2 பேருக்கும் நேர்ல வந்து வச்சுக்கிறேன். ஆமா அனு, இவங்களை கூட சேராதன்னு சொல்றல, நீ எதுக்கு சேர்ற இவங்க கூட எல்லாம்? போன் எதுக்குடி இவங்க கிட்ட கொடுத்த நீ? ஏங்க நான் போன் தரவே இல்ல. நான் வெளிய வந்து நின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க அந்த நேரம் பார்த்து போன் பண்ணவும் ரோஷன் எடுத்துட்டு வந்து தந்த உடனே பிரியா புடிங்கிட்டாங்க. அவங்க மியூட்ல போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? ஏய் வந்தன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னுருவண்டி பிரியா. அது எப்படி ரகு? என் செல்லம், என் வெல்லம், என் தங்கம், அப்படிதானே? ஏன் கிண்டல் பண்றீங்க?
சத்தியமா நேர்ல வந்தானே உனக்கு கொன்னூறு வண்டி பிரியா. ரேஷ்மா நீயுமா சிரிக்கிற? சிரி சிரி, நேர்ல வருவல்ல அப்ப இருக்குடி உனக்கு. ஐயோ கடவுளே, அது எப்படி ராகு? நாங்கெல்லாம் போன் பண்ணா டியூட்டில இருக்கேன் போன வை அப்படின்னு சொல்லிட்டு நாய் அப்படி எரிஞ்சு விழுமே, அந்த மாதிரி எரிஞ்சு விழுற. இது பொண்டாட்டி போன் பண்ணா மட்டும் செல்லம் தங்கம் பட்டு புஜ்ஜியா? இல்ல எனக்கு புரியல சார், என்ன சார் இது? இல்ல உனக்கு வெக்கமா இல்லையாடா இப்படி நடிக்கிறியே? இங்க பாருடி, நான் ஏண்டி வைக்கப்படணும்? நீங்க தான் வைக்கப்படணும். புருஷன் பொண்டாட்டி பேசுறத ஒட்டி கேக்குறவங்க நீங்க 2 பேர் தாண்டி வைக்கப்படணும். இன்னொரு விஷயம், வந்தன்னு வச்சுக்கியேன், வரேன் இரு, இப்பவுமே கிளம்பி வரேன். நீ வந்தாலும் நாங்க இங்க இருக்க மாட்டோமே. ரகு, அது சொல்லதான் போன் பண்ணேன். நாங்க எல்லாரும் பீச்சுக்கு போறோம். சரிங்களா? நான் அப்புறம் பண்றேன், வைங்க. உங்க எல்லாம் ஓவரா உங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, விட்டா. ஏய் வச்சிடாத இரு, அவங்களுக்கு வேற வேலை இல்ல, அதுக்காண்டிலாம் நீ போனை கட் பண்ணாத. பீச்சுக்கு போறீங்களா? எப்படி தனியா போவீங்க? திடீர்னு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க பீச்சுக்கு போறதுக்கு? ஆ, நாளைக்கு வேணா போவோம், நானும் வரேன். தனியாலாம் நீ போக வேண்டானோ. நீ தனியா போனா உன்னை நீ பாத்துக்க மாட்ட, நீ போக வேண்டாம். டேய் அடங்குடா, ஓவரா சீன் போடாத சரியா? நாளைக்கெல்லாம் நீ உன் பொண்டாட்டிய தனியா வேணா கூட்டிட்டு போ. இன்னைக்கு நானே முத்துமாரி, ரேஷ்மா, பாட்டி, அதுவும் இல்லாம பெரிய மனுஷர் ஒருத்தர் இருக்காரு, ரோஷன், சரியா? நாங்க எல்லாரும் உன் பொண்டாட்டிய பத்திரமா பாத்துப்போம், குட்டி குழந்தை மாதிரி பாத்துப்போம். ஓவரா சீன் போடாம மூடிக்கிட்டு போன வை. ஏதோ இவன் இல்லன்னா உன் பொண்டாட்டி நாங்க தொலைச்சிட்டு வந்துருவா மாதிரி பேசுவான். எப்படியா? அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வேணும்னா கூட அவ பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்க மாட்டான். ஏன் ரெஸ்ட் ரூம் போனோம்னா கூட சொல்ல மாட்டான். அந்த பக்கி என் கிட்டதான் வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பான். உங்ககிட்ட எல்லாம் எதுவும் கேட்க மாட்டாடி. நான் வந்தேன்னா அவ ஜாலியா இருப்பான், அதனாலதான் சொல்றேன். இன்னைக்கு வேண்டாம், நான் நாளைக்கு ஃப்ரீயா தான் இருப்பேன். மார்னிங் நம்ம நாளைக்கு போலாம். முடியவே முடியாது ரகு. நாளைக்கு மறுநாள் எனக்கு வளகாப்பு. நாளைக்கு ஊர் சுத்துவாங்களா? இன்னைக்கே போனாதான் உண்டு. அதெல்லாம் முடியாது. அதுவும் இல்லாம ரோஷன் ரொம்ப அடம். நீதான் அவனை ஏமாத்திட்டு போயிட்டியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு. ரோஷன் உன் மேல செம்ம கோத்துல இருக்கான். நேர்ல வந்தேன்னு வச்சுக்கோ, இவ்வளவு நேரம் என்ன மிரட்டிட்டு இருந்தல, ரோஷன் உன்ன மிரட்டுவான். என்னடி தங்கம்? ஆமா மாமா பேச்சு. மாமாக்கு ஒரு இனிமே நான் பேச மாட்டேன். சீ மாமா. ஆமா மாமாவே ஒரே ஒரு பேட் தான். அம்மா தான் சொன்னா, அம்மாவும் பேட் தான். டேய், உன் மாமாவை பேடு சொல்றேன்னா அதை மட்டும் சொல்லி என்ன ஏன்ட சேர்த்து சொல்ற? மாமாவும் பேட், அம்மாவும் பேட். ஆமா, நான் தான் சொல்லியிருந்தேன் அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு. 3 மணிக்கு மறந்துட்டேன் வேலையில. ஷோ ரோஷன் தங்கம், மாமா பேட்லாம் இல்லடி, மாமா கூட்டிட்டு போறேன்னு தான் நினைச்சேன். உன் அம்மா தான் சொன்னா கூட்டிட்டு போவாதன்னு சொல்லி. மாமா சொல்றத நீ நம்புவதானே? அம்மா தான் சொன்னா ரோஷன் எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம், ரோஷன் கெட்டு போயிருவான். வேற என்னமோ சொன்னாலே, ரோஷன் வந்து பேட் பாய் அப்படிலாம் சொன்னாடி. மாமா அப்படி சொல்வேனா? சொல்லு. மாமா உன்னை கூட்டிட்டு தானே போவேன் எப்பவுமே, நீ மாமா செல்லும் தானே. அட பாவி, குழந்தைகிட்ட போய் எப்படி போய் சொல்றான் பாரு பச்சையா. சேச்சே, ரோஷன் கிட்ட போய் யாருன்னா போய் சொல்லுவாங்களா? ரோஷன் எவ்வளவு தங்கமான பாப்பா, குட்டி பாப்பா, அப்புறமா என்ன குட் பாய், எல்லாமே ரோஷன் தானே. ரோஷன் எல்லாம் பேட் பாயா? மாமா சொல்றத ரோஷன் நம்புவான் தானே. மாமா செல்லும் தானே ரோஷன். அப்போ மாமா கூட்டிட்டு போவேன் தானே வந்து. இவங்க கூட போவாத ரோஷன், இவங்க கூட போனான்னு வச்சுக்கோ, உன்னையும் சேர்த்து கெடுத்து வச்சிருவாங்க. அப்புறம் நீ பேட் பாயா ஆயிடுவ. யாருகிட்ட? என் பையன்கிட்டயே வா. அவனே ஏமாத்தலாம் நினைக்கிய நீ? டேய், அவன் முளைச்சு 3 இலை விட்டு எப்பவும் ஆச்சு. நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் அவன் குட்டி பையன்னு சொல்லி. பேசுற பேச்செல்லாம் பெரிய மனுஷ பேச்சுதான். ஆமா, அவனெல்லாம் நீ ஏமாத்தே முடியாது. ரகு, நாங்க இன்னைக்கு அணுவை கூட்டிட்டு போறோம், பத்திரமா தான் கூட்டிட்டு போவோம், நீ பயப்படாத சரியா? ஏய் வேண்டாண்டி, சொல்றது கேளுங்கடி. அனு நீ போ வேண்டாம் அவங்க கூட, நீ வீட்லயே இரு. உனக்கு ஆசையா இருந்தா நான் நாளைக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் சரியா? இவங்க கூட எல்லாம் நீ போவாத அனு. நான் சொல்றத கேப்பியா மாட்டியா? அனு, அவன் ஒரு பைத்தியம், அப்படிதான் ஏதாச்சும் பேசுவான். டேய், அவன் ஆசைப்பட்டு கிளம்பிட்டாடா, இந்த நேரத்துல போவாதன்லாம் சொல்லாத. ஏன்டா அப்படி பண்ற நீ? அவளை நாங்க நல்லாதான் பாத்துப்போம். அப்படி உனக்கு சந்தேகமா இருந்தா நாங்க லைவ் லொகேஷன் வேணா ஷேர் பண்றோம், வந்து தொலை. இதுக்கு தானே அவ்வளவு சீன் போட்டுக்கிட்டு இருக்க. அனு கூட சேர்ந்து சுத்தணும் உனக்கு, அவ்வளவு தானே.
வந்து தோல லைவ் லொகேஷன் ஆன் பண்றோம். ரகு ப்ளீஸ் ரகு, இன்னைக்கு ஒரு நாள் தானே, இதுக்கப்புறம் என்னைக்கு ஃப்ரீயா வருவாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்தா வர கூட மாட்டாங்க. குழந்தைன்னு அங்கேயே இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கும் குழந்தை பிறக்கும். நம்ம எல்லாரும் ஒன்னா மீட் பண்றது ரேரா இருக்கும். நம்ம இன்னைக்கு போய் ஜாலியா இருந்துட்டு வரலாம். ப்ளீஸ் ரகு, ப்ளீஸ் ரகு. ரகு ரகு சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அங்க வாடி, உன் சந்தோஷத்தை எப்படி கெடுக்கறன்னு மட்டும் பாரு. உன் வயித்துல இருக்கிற குழந்தையோட நீ திரும்ப வீட்டுக்கு வரமாட்டடி. இப்ப போற சந்தோஷம் திரும்பி வரும்போது இருக்காது. அது மொத்தத்தையும் அழிச்சிட்டு தாண்டி கூட்டிக்கிட்டு வருவேன். ஏன் பேத்தி இருக்கிற வேண்டிய இடத்துல நீ இருந்துகிட்டு ராஜ்யமா பண்ணிக்கிட்டு இருக்க. அவனை எப்படியெல்லாம் மயக்கி வைக்கணுமோ அந்த மாதிரி மயக்கில வச்சிருக்க. உன்னை அவன் கையாலேயே இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்த வைக்கிறேன்டி. ஹலோ ரகு, லைன்ல இருக்கீங்களா? ரகு ப்ளீஸ் ரகு. சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி ரேஷ்மா, பார்த்து கூட்டிட்டு போ சரியா? அனு, பார்த்து நடக்கணும் மணல்ல சரியா? என்னால வர முடியாது. இங்க டியூட்டி டாக்டரும் கம்மியா தான் இருக்காங்க. பாத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒண்ணு வேணும்னா எனக்கு உடனே போன் பண்ணாலும் நான் இங்க இருந்து அரேஞ்ச் பண்றேன். பாத்து இரு, பத்திரமா போயிட்டு வா. ஓகேவா? சரி, அதுல நான் பத்திரமா போயிட்டு வந்துருவேன். முத்து மாதிரி பிரியா அக்கப்புறம் ரேஷ்மாக்கெல்லாம் இருக்காங்க. நாங்க போயிட்டு வரோம். போன் வச்சிருவா? சரிம்மா, சாப்பிட்டுட்டு போங்க. ஓகேவா? சரி அனு, பை, லவ் யூ. அச்சோ, போன் ஸ்பீக்கர்ல இருக்குங்க. யாங்க இவ்வளவு பண்றீங்க? நீங்க வேற கட் பண்ணு. விட்டா போன்லயே குடும்பம் நடத்திடுவான் இவன். சரி, நேரமாச்சுல, கிளம்புவோமா? கிளம்புவாங்கக்கா. சரி வா பாட்டி, எல்லாருமே போலாம். நேரமாச்சு. நீ வரியா இல்லையா? ஏடி வராமையா இவ்வளவு நேரம் இங்க நின்னுகிட்டு இருக்கேன். வாங்க போவான், நேரமாச்சு சொன்ன மாதிரி. ரோஷன், நீ ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சிருக்க? ஐயோ, மாமா உன்னை நாளைக்கு கூட்டிட்டு போவோம் சரியா? மறுபடியும் இப்ப நம்ம எல்லாரும் போயிட்டு வருவோம். சரிமா. ஜாய் ஜாய், நாங்கெல்லாம் இப்படி தண்ணி